எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. அச்சப் கிராஸ் ஆன மாடு பார்த்து வாங்கிருக்கீங்க. மாடு எத்தனை ஈத்து மாடு சொன்னாங்க? இது 4 ஈத்துன்னு சொன்னாங்க. 4 ஈத்து சொன்னாங்க. சரி, மாடு ஒரு 4 ஈத்து இருக்குமா கன்ஃபார்மா? நல்ல பால் கொம்போடு இருக்கு, கொம்போடு இருக்கு. 4 ஈத்து கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கும், அப்படிதானே? சரி, மாடு கைப்பால் மாடு தான் வாங்கிருக்கீங்க. கண்ணு இல்ல, கைப்பால் தான். சரி, ரைட்டு. நல்ல மடி செட்ல நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாடோட குணம்லாம் பாத்தீங்களா? எப்படி குணம் தான் நல்லா இருக்கு. குணம் கச்சப்னால குணம் நல்லா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 7-8 மாடு. 7-8 மாடு வச்சிருக்கீங்க. கருப்பு மாடு வச்சிருக்கீங்களா இல்ல சோள மாடு வச்சிருக்கீங்களா? எல்லாம் வெள்ளை கருப்பு. வெள்ளை கருப்பு எல்லாம் மேய்ச்சல் முறையா வீட்டுல கட்டி வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான், ஃபுல்லா மேய்ச்சல் தான். இது வெயிலுக்கு தாங்குமா? இதுமா கருப்பு மாடுல தாங்குமா? காலையில மேய்ச்சிட்டு வரோம், ரொம்ப வெயில்ல விடக்கூடாது. காலையில எத்தனை மணிக்கு வைப்பீங்க? காலையில ஒரு 7 மணிக்கு அவுத்துட்டு ஒரு 11-12 மணிக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, பால் எவ்வளவு சொன்னாவா? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிய? பால் ஒரு 7 லிட்டர் சொன்னாங்க, ஒரு 4 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் இருக்கும். மடி செட் அவ்வளவுதான் இருக்கு. இளஞ்சனாலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காது. இருக்காது. சரி, ஓகே. 1 லிட்டர் பால் நம்ம எவ்வளவு? 35 ரூபா பண்ணி. 35 ரூபா. மாடல் லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இல்ல, என்ன தேவை, கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகிடும். சரி, ஓகே. செலவுக்கு நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நீ 12 மாடு கொண்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. லைனா நிக்க இல்ல. ஆமா, எல்லாம் கைப்பால் மாடு தான் உங்களுக்கு. நீ விற்பனை இல்ல, நீங்க ஒரு விற்பனையே இல்ல, எல்லாம் அப்படியே தான் நிக்கு மாடு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மாடை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு செவல மாடு, அப்படிதானே? கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலக்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு. கரை வேலை இருக்கும்? 2 6 இருக்கும். 6 இருக்கு. விலை எவ்வளவு சொல்லுதியா? 30 சொல்லுது. 30 இல்லைன்னா மயில விடுவியா? 5 கடை கொடுத்துருல. அனுசரிச்சு கடை கொடுத்துட வேண்டியதான். இந்த மாடு 22. ஆமா, 22 சொல்லுது. கரை எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கு. 7 லிட்டர் பால் கண்டிப்பா இருக்கும். 3.5 மணி ஒரு ஆறு போறாது. அது எவ்வளவு வேலை சொல்லுதியா? 5 கடை கொடுத்துலாம். அனுசரிச்சு கடை கொடுத்தா. இது ஒரு சூப்பர் மாடா. நாட்டுல வந்து கிராஸ் மாடு எடுத்தானே? ஆமா. இது கரை எவ்வளவு இருக்கும்? 10 வருது. 10 லிட்டர் வருது. ஒரு 8 தப்பு இருக்காது. எவ்வளவு வேலை சொல்லுதியா? 40 வருது. 40. கையில இருக்க மாடு மோட்டி. இது 35 வருது. 35. கரை எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கு. 2 இருக்கு. ஒரு 6 தப்பு வராது. ஆமா. சரி, ஓகே. இது இந்த 2 ஹச்சப்லானா? ஆமா. ஹச்சப் எப்படி சொல்லுதியா? 2.80 சொல்லுது. 2 சேர்த்து 80. 40 சொல்லுதியா? கரை 2 எவ்வளவு வரும்? 2 சேர்த்து 40 இருக்கும். 40 இருக்கும். கையில எவ்வளவு விடலாம்? ஒரு 70 விட்டுற வேண்டியதான். சோள மாடு வச்சிருக்க. சோள மாடு 40 சொல்லுது. சோள மாடு மட்டி ஜம்மு இருக்கா? ஆமா, 40 சொல்லுது. நல்ல மாடு அப்படிதானே? இது விலை எவ்வளவு சொல்லுதியா? 40 சொல்லுது. 40 சொல்லுது. எவ்வளவு? 40 சொல்லுது. 40 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளவு விடுவியா? 30 நம்ம எந்த வியாபாரி? கரிவலம் தான் மாடு வாங்கிக்கலாமா? கைப்பால் மாடு என்ன மாடு வாங்கிக்கலாம்? கச்சப் பிராசன மாடு, ஒரு ஜெர்சி மாடு, அப்படிதானே? 2 கண்ணு மாடா கைப்பால் மாடா? 2 கண்ணு மாடு. 2 கண்ணு மாடா இருக்கலாம். ரெண்டுமே தாய் போலதான் இருக்குனே. காலங்கண்ணா கிடாரியா? ஒரு காலங்கன்னு ஒரு கிடாரி. ஒரு கிடாரி. சரி, மாடு இது எத்தனை ஈத்து மாடா இருக்கனால பெரிய மாடுனே? இது ஒரு 5 ஈத்து இருக்கும். அது ஒரு 4 ஈத்து. 4 ஈத்து இருக்கும். இந்த மாட்டுல எவ்வளவு பால் சொல்லிருக்காங்க? இது 5 10 சொல்லிருக்காங்க. 10 சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கு பிரதர்? 4 நாள் 8 இருக்கும். 4 நாள் 8 கன்ஃபார்ம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகே. இது எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 50,000 சொன்னாங்க. 50,000 ரூபாய் சொன்னாங்க. 35 ரூபான்னு முடிச்சிருக்கியா? பரவாயில்ல. 15,000 குறைச்சில. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கிய? வீட்டுல இதான் வீட்டுல வேற மாடு கிடையாது. சரி, இந்த மாடை சொல்லுங்க. இது கொஞ்சம் உடசலா இருக்கு. இது கரை எவ்வளவு சொல்லிருக்காவ? 3 6 சொல்லிருக்காங்க. 3 6 சொல்லிருக்காவ. இது எவ்வளவு முடிச்சிய? 21,500. இந்த நாடு கிராஸ், அப்படிதானே? நாடு கிராஸ். குணமா பாத்தீங்களா? எப்படி குணம்லாம் தங்கமானுக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? 2 மாடு வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்தா வாங்கியாச்சு. சந்தை எப்படி இருக்கு? விலைகள் கூட இருக்கா கம்மியா இருக்கா? விலை கூட தானே. மாடு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தைக்கு வந்தாலே நல்ல ஆடு நல்ல மாடு மட்டும் தான் கொண்டு வருவீங்க. நம்பர் 1 தான் வச்சிருப்பீங்க. சும்மா லேசான ஆடு லேசான மாடு கொண்டு வர முடியாது. கிட்டே மாட்டிய. நல்ல அருமையான மாடு இந்த மாடு. சந்தையில ஒரு சூப்பர் மாடு. ஒரிஜினல் ஜெர்சி மாடு. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்ணு கால கண்ணு. மாடு எத்தனை ஈத்து மாடு இருக்கும்? பல்லெல்லாம் எப்படி இருக்கு? 2வது ஈத்து மாடு. பல்லாம் ஜம்மு பல்ல பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல ரோஸ் கம்ல அமைஞ்சிருக்கு. கறவை எவ்வளவு வருங்கயா? கரை 2 நேரம் 8 லிட்டர் வரும். 8 லிட்டர் தப்பாம வரும். கேரண்டி கொடுத்துடலாம். ஒரு 7 கிராம் கேரண்டி கொடுத்துடலாம். விலை எவ்வளவு சொல்லுதியா? விலை 40,000 ரூபாய் சொன்ன 37 சொல்றேன். 37,000 வரைக்கும் கேட்காங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 37 சொல்றேன். 30 32 வரைக்கும் கேட்காங்க. 32 எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? ஃபைனலா 35 ஆனா இது காட்டு மேய்ச்சல் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லா மாடு எப்படி இளைக்காம நிக்கும்? ஒரு பிட்டு இழப்பு இல்லையா? பாரு எப்படி நிக்கும் மாடு. காட்டு நல்லா இருக்குன்னா தரம் எல்லாம் பால் தரம் எல்லாமே நல்லா இருக்கு. மாட்டினுடைய தரம், மாடு இளம் மாடு, கறவை, அதே மாதிரி காட்டு மேய்ச்சல் எல்லாமே கேரண்ட் ஜம்முன்னு இருக்கும். சரி, ஓகே. நம்பரை போடு. 88 70 29 74 12.
கால்நடை நம்ம சேனல் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது சேனல் பார்த்து தான் நாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா? எப்போதுமே பாப்போம் உங்க சேனல். திங்க கம்மி ஆயிட்டுனா உங்க சேனல் எல்லாமே பார்த்து தான் நாங்க வருவோங்க. ஓ வருவீங்க. ஆமா, ஓ வார வாரம் நம்ம சேனல் வாரம் பாப்பேன், லைக் போடுவேன், எல்லாம் பாத்துக்கிட்டு நீ போற சேனல் எல்லாமே பாப்பேன். எந்த விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அது சொல்லுங்க. நீங்க இப்ப எங்க நடக்கிறது எங்க வீட்ல இருந்தே பாத்துக்கலாம் தான், என்ன ஏதுன்னு சந்தை நிலவரம் பாத்துக்கலாம். பார்த்துட்டு வந்துக்கலாம். ஓகே ஓகே. பிடிச்சிருந்த மாடுகள் வருது, உங்க செல்ல பார்த்து மொபைல் பார்த்து இந்த சேனல் பார்த்து வாரோம் நாங்க. சரிங்கக்கா. இப்ப அடுத்த வாரம் நல்லா இருந்துச்சுன்னா அதை பார்த்து வருவோம். அப்படி மாத்தி மாத்தி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. வணக்கம். வணக்கம். ஒரு கிர்ரு மாடு, ஒரு ஜெர்சி கிராஸான மாடு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டுமே நல்ல பெரிய சைஸான மாடு அப்படின்னா? ஆமா. இது கண்ணு மாடா எப்படி? ரெண்டுமே கண்ணு மாடு. ரெண்டுமே கண்ணு மாடு. கண்ணா? ஆமா. இவரோட கண்ணு காலங்கண்ணா கிடாரியா? காலங்கண்ணு. காலக்கண்ணு மாடு, அருமையான மாடு. நல்ல காம்பிடுதான் நல்லா இருக்கு. மாடு எவ்வளவு பால் இருக்கும்னாச்சே? 15 லிட்டர் பால். 15 லிட்டர் பால். 7 ஏழுக்கு தப்பு வராதுன்னு சொல்லுது அப்படிதானே? 8 ஏழும் 15 கேரண்டி. கேரண்டி. விலையில எவ்வளவு சொல்லுவீங்க? விலை 50 ரூபா. 50 ரூபா சொல்லுவீங்க. அதனால பெரிய மாடு அப்படிதானே? ஆமா. எவ்வளவு ஃபைனல விடுவீங்க? 48 கொடுக்கும். 48. எது வரை கேள்வி இருக்கு? 44 வரைக்கும். 44 வரை. 4000 தக்கத்துல நிக்கு. ஆமா. கிரு மாடை பத்தி சொல்லுங்க. இது என்ன கண்ணு? கிரு பொட்டக்கண்ணு. பெட்டை கண்ணு. நல்ல ஒரிஜினல் கிரு தான். ஆமா. கொஞ்சம் கிராஸ் வெட்டு தான். ஆமா. சரி, கறவை எவ்வளவு இருக்க மாட்டல? 2 நாள் சேர்ந்து 9 லிட்டர் பால். 9 லிட்டர். குணம் நல்லா இருக்கா? குணம் நல்லா இருக்கு. கிரு மாடுனால எத்தனை சொல்லுவோம்? யாருனாலும் கறக்கலாம். பிரச்சனை இல்ல, யாருனாலும் கறந்துக்கலாம். விலை எவ்வளவு சொல்லியோ? விலை 37. 37 எல்லாம் ஃபைனல விடுவியோ? 34 தான் விட்டுறோம். 34 விட்டுற வேண்டியதான். சரி ஓகே. வணக்கம். ஒரு கண்ணு மாடு. கண்ணு மாடு. ஒரு காலக்கண்ணு மாடு அப்படிதானே? காலக்கண்ணு. மாடு எத்தனை மாடா இருக்கும்? மாடு 2000. மாடு 2000 மாடு. பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. ஜெர்சி கிராஸ் ஆன மாடு. ஜெர்சி கிராஸ். பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் 3 இருக்கும். மாடு 3 6 லிட்டர் பால் சொல்லுதீங்க. ஆமா. ஆனா ஒரு 5க்கு தப்பு வராதா? 6க்கே தப்பு இருக்கு. 6க்கே தப்பு வராது. விலையில எவ்வளவு சொல்லுது? என்ன அது? விலை 30 ரூபா சொன்னேன். 30 ரூபா சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்கு? 26 வரைக்கும் கேள்வி. எவ்வளவு விடுவிய? ஒரு 28 ரூபா கொடுக்க வேண்டியது. 28 கொடுப்பீங்க. ஆமா. சரி ஓகே. நம்ம எந்த வியாபாரி? நம்ம சக்காரக்குடி. நம்பர் சொல்லுங்க. 96 550 73 597. மாடு தேவனா வாங்கிடலாம். எத்தனை மாடு? மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். ஐயா வணக்கம். நாட்டு மாட்டுல கொஞ்சம் காசான மாடு அப்படிதானே? காசான மாடு. கண்ணு கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. அருமையான கண்ணு. சரி ஓகே. மாடு எத்தனை மாடா இருக்கீங்க? மாடு 2000 கிடாரி. மாடு 2000 கிடாரி தான். ஆமா. நல்ல காம்பு, நல்ல ரோஸ் காம்பு. ஆமா. கறவை எவ்வளவு இருக்கீங்க? கறவை 3 3 இருக்கு. 3 இருக்கு. 6 லிட்டர் பால் சொல்லி ஒரு 5க்கு தப்பு வராது. அதான் குறை வராது. எவ்வளவு விலை சொல்றீங்க? என்ன அதியா? 27 ரூபா. 27 ரூபா தான் கேக்கிய. ஆமா. இதுவரை கேட்காங்கயா? 24 ரூபா கேட்காங்க. 24 ரூபா கேட்காங்க. ஃபைனல் எவ்வளவு விடுவீங்க? 25 தாண்டணும். சரி ஓகே. அந்த மாடு அது ஆமா, கண் மாடு. கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணு? காலங்கண்ணு. காலக்கண்ணா. சரி ஓகே. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? அது ஒரு 2 கிலோ 11 லிட்டர். 11 லிட்டர் பால் இருக்கு மாட்டுல. விலை எவ்வளவு சொல்லுங்க? 37 ரூபா கேட்க. 37. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 35 தாண்டினா விடுவேன். 35 தானா? வணக்கம். ஒரு கண்ணு மாடு அப்படிதானே? ஆமா. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்ணு காலக்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு. மாடு கொஞ்சம் நாடு ஜெர்சி மிக்சிங்கான மாடு அப்படிதானே? கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? கரை ஒரு 8 லிட்டர் வரும். 8 லிட்டர் வரும். 8 லிட்டர் வரும். ஒரு 7க்கு தப்பு வராது. கரண்டி குடிச்சுட்டே போல. கெட்டுப்பால் போடல. இது காலையில கறந்து மாடு கொண்டு வந்திருக்கீங்க. சரி மாடுதான். சரி ஓகே. விலை எவ்வளவு சொல்லி என்ன அது? 35 ரூபா. 35 ரூபா சொல்லுது. இதுவரை கேட்காங்க? அவன் 30 ரூபாய்க்கு கேட்காங்க. 30 ரூபாய்க்கு கேட்காங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? என்னத்துக்கு கொஞ்சம் முன்ன வந்து அடிக்க வேண்டியதான். ஒரு எண்ணத்தி முன்ன வந்தா கொடுத்துட வேண்டியதான். வணக்கம்யா. 2 காலை. நாட்டு காலை தானோ? ஆமா. பல்லு எப்படி? என்ன யாது? 2 பல்லு. 2 பல்லு. ஆமா. விலை எவ்வளவு சொல்லி என்ன யாது? 70,000. 70,000 ரூபாய் சொல்லுவீங்க. எதுவரை கேள்வி இருக்கு? எதுவரை கேள்வி இருக்கு? 60 வரைக்கும் இருக்கு. எவ்வளவு நான் ஃபைனலா விடலாம்? 65 விட்டுறலாம். 65 விட்டுறலாம். வணக்கம். காலமாடு எப்போ நீங்க தான் கொண்டு வருவீங்க? காலமாடு தப்புன்னு மாட்டுல பசு மாட்டுல இறங்கிச்சுன்னா இன்னைக்கு 2 மாடு வித்தாச்சுடா. காலமாடு கொடுத்தாச்சு. அதனால 2 பசு மாடு வச்சிருக்கீங்க கையில. சரி, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. எத்தனாயிரத்து மாடு? இந்த மாடு எல்லாம் 2000 மாடு தான். ரெண்டுமே 2000 மாடு தான். கைப்பால் மாடு தான். கைப்பால். இந்த வெள்ளைப்போர் எவ்வளவு சொல்லுதீங்க? வெள்ளைப்போர் 35 ரூபா கொடுத்துடலாம். 35 ரூபா கொடுத்தா இளஞ்சன வாய்ப்பு இருக்கா? என்னையாது தெரியல. அதெல்லாம் கன்ஃபார்ம் தெரியல. பால் எவ்வளவு இருக்க மாட்டல? ஒரு 7 லிட்டர் இருக்கும் பால். ஒரு 6க்கு தப்பு வராது. ஆமா. எவ்வளவு ஃபைனலா எவ்வளவு கொடுக்கலாம்? 35 ரூபா கொடுத்துடலாம். அதுல 10,000. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு? இது கரவல வருது. இது ஒரு 8 லிட்டர் வருதா? 8 லிட்டர் வருது. எத்தனாயிரத்து மாடு? 2000 மாடு தான். இது 2000 தான். குணமா நல்லா இருக்கா? நல்ல குணம். சரி ஓகே. வணக்கம். ஒரு கச்ச பிராசான மாடு வாங்கிட்டு போறீங்க. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? இது ஒரு 4 லிட்டர் இருக்கும். ஒரு 4000 மாடா இருக்கும். மாடு கைப்பால் மாடு தானோ? ஆமா. கறவை எவ்வளவு இருக்குண்ணே? ஆமா. அண்ணா கறவை எவ்வளவு இருக்க மாட்டல? அது என்ன 1 1.5 இருக்கும். 1 1.5 தான் இருக்கும். 1 1.5 தான் இருக்கும். சரி, வீட்டு பாலுக்கான்னு இந்த மாடை வாங்கிட்டு போறீங்க. விலை எவ்வளவு சொன்னாலும் என்ன அது?
அவங்க 22 ரூபா சொன்னாங்க, 20 ரூபா கொடுத்துருக்கு. 20 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. 20 ரூபா நம்ம வாங்கிட்டு போறீங்க, நமக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு? வீட்டு பாலுக்கு தான். வீட்டு பாலுக்கு தான். சரி, ஓகே. வீட்டுல எது மாடு வச்சிருக்கியா? மாடு கிடையாது, இதுதான் ஒண்ணுதான். ஒண்ணுதான். இதனால கருப்பு மாடு பிரிவு வாங்கினீங்க, செவல மாடு வாங்கிருக்கலாமா? செவல கிடைக்கல ஒண்ணும். செவல கிடைக்கலாம், கருப்பு வாங்கிட்டு போறீங்க. கறந்துட்டு கொடுத்துக்கலாம் வாங்கிருக்கு. சரி சரி. எந்த ஊர் போகுதுண்ணே? இது கல்றவச்சி போகுது. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? எங்களுக்கு திசையோட பக்கம் திசையில இருந்து வாரீங்க. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 மாடு வாங்கிருக்கோம். 2 மாடு வாங்கிருக்கீங்க. கையில இருக்க மாடை பத்தி சொல்லுங்கண்ணே. ஜெர்சி கிராஸான மாடு. ஆமா. சரி, கைப்பால் மாடு தானே? கைப்பால் வெயில் தாங்கன்னு வாங்கியிருக்கோம். வெயில் தாங்கணும் வாங்கிருக்கீங்க. அதான் இழப்பு இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? கறவை எவ்வளவு சொல்லிருக்காவ? கறவை 4 சொல்லியிருக்காங்க. 4 சொல்லிருக்கோம். 2 சொல்லிருக்காவா? 4 8 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? இருக்கும், ஏறக்குறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? இளஞ்சனக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, இளஞ்சனதான். இளஞ்சனதான். என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 25க்கு முடிச்சிருக்கு. 25 எவ்வளவு சொன்னா? ஃபர்ஸ்ட் சொன்ன 28 தான் சொன்னாங்க. 28 சொன்னாங்க. 3000 குறைச்சு இந்த மாடு வாங்கிட்டு போறீங்க. திசைலைக்கு போகுது. வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? வீட்டுல ஏற்கனவே 2 மாடு கிடக்கு. 2 மாடு வச்சிருக்கீங்க. 2 நாட்டுல கொஞ்சம் கிராஸ் ஆனது. இது கொஞ்சம் கிர்ரு கிராஸ். எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்கணும்? இது 6 மாசத்துக்கு. 6 மாசம் கண்ணுட்டி. என்ன வேலை சொல்லி என்ன அதுனே? வேலை 22 ரூபா சொல்லுவேன். 22,000 ரூபாய் சொல்லுதியே. ஆமா. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? ஒருத்தர் இது வரைக்கும் வரல. ஒருத்தர் கேட்கல. ரிட்டர்ன் தான் வீட்டுக்கு கொண்டு போகுது. சந்தை எப்படி இருக்கு? என்ன சந்தை அன்னைக்கு உள்ளே போகலாம், அங்கேயே தான் நிக்கேன். நிக்கிய ஒண்ணும் வேலையே இல்ல.